நீங்க இல்லைன்னா என் குழந்தை எப்படி வெளியில வந்திருக்கும்? ப்ளீஸ் சாப்பிடு. வேணாம்மா. அம்மா சாப்பிடுமா. சாப்பிடுமா சாப்பிடுமா. இந்த இங்கே கொடு, நான் கொடுக்கறேன். ஆ ஆ காட்டு. நான் விட்டுறேன். மா உட்காந்து சாப்பிடு. பிரபா உட்காருங்க. உட்கார்ந்து சாப்பிடு. நீங்களும் வாங்க சாப்பிடுங்க. மகா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரபா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடணும். ஆ நடந்த விஷயம் எதுவுமே அவ கல்யாணத்தை பாதிச்சிடாம பாத்துக்கணுமா? நீ ஏமா சும்மா கவலைப்படுற? நடந்த விஷயம் எதுலயுமே பிரபா சம்பந்தப்படல. இது பொய் கேஸ்னு நம்ம மாப்பிள்ளை வீட்ல சொல்லிடலாம். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. ஆமாக்கா, வருண் நல்ல டைப். அவர்கிட்ட பேசினா புரிஞ்சு பாரு. தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு தான் எனக்கு தோணுது. நினைக்கலன்னா பரவாயில்ல. ஆனா எனக்கு என்னவோ சீக்கிரமா நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணிட்டா நல்லதுன்னு தோணுது. நீ மாப்பிள்ளை கிட்ட பேசுமா? சரிம்மா, பேசிக்கலாம். நீ எந்த கவலையும் படாம இப்ப சாப்பிடு. அப்ப மாத்திரை போடணும், சாப்பிட சொல்லு. அம்மா, உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? உனக்கு என்ன பெரிய ஹீரோயின் நினைப்பா? ஏன் இப்படி பேசுற? பின்ன என்னம்மா, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு தரையில உட்கார்ந்து போராட்டம் பண்ண ரெடி ஆயிட்ட. ஏதோ நாங்க 2 பேரும் வந்ததுனால ஆச்சு. இல்லனா அந்த எஸ்ஐ ஒண்ணு அடிச்சிருப்பாங்க.